தொடர்ந்து பல பிரபலங்கள் அண்ணன் சீமானுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வெள்ளித்திரை நடிகர்கள், சின்னத்திரை நடிகர்கள், அப்புறம் சமூக வலைதளத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய பல பிரபலங்கள், இப்படி எல்லாருமே ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீபாக்கா அவங்க சின்னத்திரையில் அப்புறம் இன்றைக்கி வெள்ளித்திரையில் பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் சீமான் கூட மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் கூட அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. அவங்க மனசில் பட்டதை அப்படியே பேசக்கூடிய ஒரு ஆள். சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி எல்லாருக்குமே அவங்கள பிடிச்சிருக்கு. அவங்களோட வெகுளித்தனம், அவங்களோட பேச்சு, அப்படி ஓப்பனாக என்ன சரின்னு படுதோ அதை பேசக்கூடிய ஆள். அப்படி தான் அண்ணன் சீமானுக்கு ஆதரவு தெரிவித்து பேசுனது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குது. தீபாக்கா, நீங்கள் ஒரு வேளை முதலமைச்சர் ஆகிட்டா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு ஒரு கேள்வி அவங்ககிட்ட முன்வைக்கப்படுது. அதுக்கு தீபாக்கா சொல்கிறாங்க, நான் கல்வி மருத்துவத்தெல்லாம் இலவசமாக கொடுப்பேன், வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க கேட்குறாங்க, எனக்கா நீங்கள் மற்றவங்களாம் 1000 கொடுக்குறாங்க, 2000 கொடுக்குறாங்க, நீங்கள் வந்தால் சரி ஒரு 3000 4000 நிறையா காசு கொடுப்பீங்கன்னு சொல்வீங்கன்னு நினச்சேன், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தீபாக்கா சொன்னாங்க பாருங்கள் ஒரு பதில். ஆமாம், என்ன 1000 தரேன் 2000 தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன மக்களுக்கு பிச்சையாக போடுறோம்? நல்ல கல்வியை இலவசமாக கொடுத்து அவனுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா அவனே சம்பாரிச்சிக்க போகிறான், அவனே கௌரவமாக வாழ்ந்துக்க போகிறான் அப்படின்னு தீபாக்கா சொல்கிறாங்க. இது மறைமுகமாக அப்படியே அண்ணன் சீமான் சொன்னது போலவே இருக்கு. நான் ஆட்சிக்கு வந்தேன்னா 2000 ரூபாய் இது தருவேன், 3000 ரூபாய் அது பண்ணுவேன். இல்லை இது நான் என்ன கேட்குறேன், 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுக்குறதுக்கு என்ன பிச்சையா போடுறோம்? 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுக்குறதுக்கு என்ன பிச்சையா போடுறோம்? கல்வியை கொடுத்து அவ சம்பாதிச்சா அவ குடும்பத்தை அவ காப்பாத்திட்டு போறான். சமுதாய மாற்றத்துக்கு முதல்ல நம்ம கல்வியை பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இலவச கல்வி, எந்த ஸ்கூலுக்கு போனாலும் சரி, எந்த கல்லூரிக்கு போனாலும் சரி, பெண்களுக்கு இலவச கல்வி கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு கையெழுத்து போடுது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கல்வியை இலவசமாக தாரேன்னு சொல்கிற ஒரே ஆள் அது அண்ணன் சீமான் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. தீபாக்கா மறைமுகமாக அண்ணன் சீமானை ஆதரித்து தான் பேசுகிறாங்க. முதல்ல அவங்க தைரியத்தை பாராட்டணும். ஆளுங்கட்சி திமுக அதுதான் மகளிர் உரிமை தொகை அவ்வளோ தரேன் இவ்வளோ தரேன்னு சொல்லுது. ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு அது வேண்டாம், இது தப்புன்னு கண்டித்து அவங்க மேடையில் மைக்க பிடிச்சி பேசுனாங்க பார்த்தீங்களா, அதுக்கே அவங்கள பாராட்டணும். ரெண்டாவது, கல்வியை இலவசமாக கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அது சீமானை தான் சொல்லி அவங்க சொல்ல வராங்க. இந்த மாதிரி மறைமுகமாக தான் ஒரு நடிகரோ ஒரு நடிகையோ ஆதரவு கொடுக்க முடியும். மற்றபடி வெளிப்படையாலாம் அவங்களால எதுவும் பேச முடியாது. இது அவங்களோட சூழல். ஏன்னா இன்னைக்கு திரைத்துறை பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக பிறமொழியாளர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அது வெள்ளித்திரையாக இருக்கட்டும், சின்ன திரையாக இருக்கட்டும். இப்போ இவங்க ஏதாவது பேசிவிட்டாங்கன்னா நாளைக்கு இவங்களுக்கு பட வாய்ப்பு கொடுக்க மாட்டான், அவங்க பொழப்பு போயிடும். அதனால அவங்க அந்த சூழல் காரணமாக தான் பல பிரபலங்கள் மனசுக்குள்ள சீமான் பேசுகிறதாயா சரி, சீமான் தாயா சரியான தலைவர், அவர் தாயா கரெக்டாக கொள்கையை வச்சு முன் வச்சுட்டு போகிறாரு, அவரோட தலைமையில் நாடு போனால் தாங்க நல்லா இருக்கும்னு மனசில் தோணினாலும் பல நடிகையினால் வெளியில் பேச முடியல. ஆனால் அவங்கள அறியாமல் அவங்க இப்படி மறைமுகமாக பல இடங்களில் சில நேரம் பேசிடுறாங்க. அப்படி தான் தீபாக்கா பேசியிருக்கிறாங்க. அதே போல் நடிகர் ஜிபி முத்து, அவர் சோசியல் மீடியா மூலமாக பிரபலமாகி இன்றைக்கி ஒரு நடிகராகவும் காமெடி நடிகராக வளம் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஜிபி முத்து சொல்கிறாரு, சீமானாச்சி மரத்துக்கு மாநாடு போடுறாரு, மரத்தை கட்டிப்பிடிக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணுறீங்க, அது தப்புங்க. மரம் இல்லாட்டினா நம்ம ஒன்றுமே கிடையாது, மரம் ரொம்ப முக்கியம், மரம் இருந்தால் தான் இந்த நாடு நல்லாயிருக்கும், நாமெல்லாம் நல்ல ஒரு காற்றை சுவாசிக்க முடியும்னு ஜிபி முத்து சொல்கிறாரு. வெயிலில் இந்த மரம் நிழல் கொடுக்குன்ட்டு நம்பி வச்சிருக்கேன். இதேமே எல்லாரும் மரம் வளருங்க. சிலவங்க சொல்லுவாங்க, சீமான் அண்ணாச்சிலாம் சொல்லுவாங்க மரத்தை இப்படி கட்டி பிடிச்சலான்னு சில வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன். அப்படி சொல்லாதீங்க. மரம் தான் நம்மளை வாழ வைக்கும், நம்ம சங்கதியை வாழ வைக்கும். அதான் அந்த சீமானாச்சி பண்றாங்க. அதான் அவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, மரம் வளர்க்க ரொம்ப இது பண்ணுவாங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். மற்ற இதுல அரசியல் நோக்கமோ எதுவுமே கிடையாது. எல்லாருமே மரம் வளருங்க. மரத்தை உங்களுக்கு இடைஞ்சல், ரொம்ப வீட்டுக்கு இடைஞ்சலா இருந்தா மட்டும் வெட்டுங்க, மற்றபடி மரத்தை வெட்டுன்னு நினைக்காதீங்க. இதனால அடிப்படையில் ஜிபி முத்து ஒரு மரக்கடைக்காரர். அவர் மரக்கடையில் தான் வேலை பார்த்தாரு, அது சார்ந்த தொழில் தான் செஞ்சார். அப்புறம் தான் சமூக வலைதளத்தில் இந்த டிக்டாக்ல அவர் ஆர்வம் கொண்டு இன்றைக்கி பெரிய பிரபலமாக வந்திருக்கிறார். இப்படி பலர் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானை ஏதாவது ஒரு வகையில் ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. விஜய் டிவி புகழ் காமெடி ஸ்டாரு முல்லை கோதண்டம், அவரோட காமெடியெல்லாம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சோசியல் மீடியாலலாம் சக்கப்போடு போட்ட காமெடி. அது வெறும் காமெடி மட்டும் இல்லைங்க, காமெடியோடு சேர்த்து நல்ல கருத்தையும் சொல்லக்கூடிய ஒரு சமூகம் மேலே ஒரு அக்கறை கொண்ட ஒரு நபர் தான் அந்த முல்லை கோதண்டம், அவங்க டீமு. அவர் பேசும்போது சொல்கிறாரு பாருங்க, என்னங்க ஆளாளுக்கு 1000 தரேன் 2000 தரேன் 3000 தரேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. கல்வியை இலவசமாக கொடுங்க, மருத்துவத்தை இலவசமாக கொடுங்க, வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க, விவசாயிகளுக்கு ஏதாவது செய்யுங்க, மக்களை ஏமாத்தாதீங்க, தயவு செஞ்சு இப்படி இலவசத்தை கொடுத்து மக்களை சோம்பேறி ஆக்காதீங்கன்னு சொல்கிறாங்க.
இலவசம் தரேன்னு சொல்றதை விட்டுட்டு ஆட்சிக்கு யார் வந்தாலும் தரமான இலவச கல்வி, தரமான இலவச மருத்துவம், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு, விவசாயியினுடைய வாழ்வாதாரம் உயர்த்துதல், நெசவாளி வாழ்வை உயர்த்துதல், விலைவாசி குறைக்கிறது, இது மாதிரி ஆக்கப்பூர்வமா பண்ணுங்க. எங்களுக்கு அதுவே போதும். இலவசம் குத்து நீங்க ஓட்டு வாங்கிறதுக்காக மக்களை ஏமாளியாகவும் சோம்பேறியாகவும் மாற்ற வேண்டாம், தயவு செஞ்சு. நன்றி. அப்போ இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் செய்கிறவனுக்கு ஓட்டு போடாதீங்க மக்களே, கல்வி மருத்துவத்தை இலவசம் தரேன்னு சொல்கிறவனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக இவர்கள் எல்லாருமே ஒரு புள்ளியில் இணைகிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன கேட்குறாங்க? கல்வி மருத்துவம் இலவசமாக வேணும், எனக்கு இலவசத்தை கொடுத்து என்னை ஏமாத்தாதன்னு தான் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏமாத்துற இந்த திமுக, அதிமுக, டிவிகே போன்ற கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க, இந்த கல்வி மருத்துவத்தை இலவசமாக தரேன் சொல்கிற சீமானுக்கு ஆதரவு கொடுங்கன்னு தான் அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்க. நடிகர் சிங்கம்புலி அண்ணன் சீமானோட மிகப்பெரிய நண்பர். அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, சீமான அண்ணனை நம்பி போனவங்க யாரும் கெட்டதான் சரித்திரமே கிடையாதுங்க. நான்லாம் சீமான அண்ணன் வீட்டுக்கு சும்மா தான் போய் இருந்தேன், அவர் கூட இருந்தேன். இன்றைக்கி வந்து நான் நடிகராக இருக்கிறேன், இயக்குனராக இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு சீமான அண்ணன் தான் காரணம். ஏதாவது ஒரு வகையில் நமக்குள்ளே இருக்கிற திறமையை அடையாளம் கண்டு நம்மளை முன்னேற்றி கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சிங்கம்புலி சொல்கிறாரு. அவர் வீட்டுக்கு வெங்காயம் விரிக்க போனவன் கூட இன்றைக்கி நல்லா இருக்கான் அப்படின்ட்டு சிங்கம்புலி அவர்கள் சொல்கிறார். அது சீமான அண்ணனை பற்றி இப்போ நான் கேட்கணும். உங்களுக்கு அவருக்கான உறவு என்ன மாதிரி? இப்போ அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்க படங்கள்லாம் நிறைய ஒர்க் பண்ணிருப்பீங்க, மாயனி குடும்பத்தார்ல நிறைய டிராவல் பண்ணிருப்பீங்க. இப்பயும் அவரோட நீங்க டச்ல இருக்கீங்களா? அது என்ன மாதிரி போயிட்டு இருக்கு? எனக்கு வந்து நம்ம நடிக்கிறதுக்கு முன்னாடி, டேரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சினிமாவில் ஒரு பழமொழி இருக்கு. வந்து யார்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கணும், ஒரு பாலா மாதிரி, ஒரு பாலச்சந்திரன் மாதிரி, பாரதிராஜன் மாதிரி ஆகிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கணும்னா ஒரு பெரிய டேரக்டராக ஆகலாம். இல்லை சீமான் அண்ணன் வீட்டில் வெங்காயம் முடிச்சாலாம் மிச்சா அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகிடலாம், டேரக்டர் ஆகிடலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு. சத்தியமான உண்மை. ஏன்னா சீமான் அவர்கள் வந்து எத்தனை பேச்சாளர்களை உருவாக்கியிருக்கிறார், எத்தனை இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். ஒரு நடிகனாவோ ஆகிறதுக்கான வாய்ப்பை சிபாரிசு பண்ணி அவர் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி அரசியலில் அவர் மூலமாக அடையாளம் காணப்பட்டவர்கள் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் போய் இப்போ காளியம்மா சேர்ந்துருக்குறாங்க, ராஜீவ்காந்தி திமுகவில் சேர்ந்துருக்கிறாரு, ஜெகதீச பாண்டியன் டிவிக்கில் போய் சேர்ந்துருக்காங்கன்னா இதுக்கு காரணம் சீமானவர்கள் கொடுத்த வாய்ப்பு, அந்த அரசியல் பிரபலத்துவம். தென்காசியில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சாமியார் உள்ளே புகுந்து அவர் வந்து அசரீரி மாதிரி சொல்கிறாரு, உழவு இல்லைன்னா உயிர் இல்லை, தண்ணி இல்லைன்னா உலகமே இல்லை. அந்த உழவுக்கும் தண்ணிக்கும் ஏற்பாடு செய்ய போராடுற சீமானை பிடிச்சிக்கோ, சீமானோட கரத்தை பலப்படுத்து, எக்காலத்திலையும் சீமானை நீ மறந்துடாதன்னு ஒரு சாமியார் வந்து சொல்லிட்டு போறாருங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல 56 தேசத்திலேயும் வெள்ளாமை விளைஞ்சாத்தான் சாப்பிட முடியும் என்பதை திட்டமாக வைங்கள். உணவு இல்லை என்றால் உயிரோட வாழ முடியாது, தண்ணீர் இல்லை என்றால் நம்ம உடம்பு தாங்காது. இரண்டையும் தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய சீமானை எக்காலத்திலும் மறக்காது இருந்து வாழுங்கள். எக்காலத்திலும் அவரை மறக்கக்கூடாது. கிடக்கும் போதும், நடக்கும் போதும், உறங்கும் போதும், தூங்கும் போதும், போகும் போதெல்லாம் சீமானை எதிர்பார்த்து நடங்கள். சீமானாலை அவர் எடுத்திருக்கக்கூடிய காரியங்கள் வந்து இந்த ஏறு உணவு நம்ம வீட்டில் இல்லை என்றால், விவசாயம் இல்லைன்னா நமக்கு உணவு இல்லை. இப்போ எந்த அளவுக்கு வந்து சீமான் வந்து இந்த நாட்டில், இந்த நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். அதாவது ஓட்டு போடும்போது நான் ஓட்டு போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன இலவசம் கிடைக்கும், எனக்கு எவ்வளோ ரூபா கிடைக்கும், அப்படி பார்த்து நம்ம அப்படி தன்னலமாக சிந்திச்சு நம்ம ஓட்டு போடக்கூடாது. யாருக்கு வாக்கு செலுத்தினா இந்த நாடு நல்லா இருக்கும், இந்த நாட்டினுடைய வளங்கள் காப்பாற்றப்படும், இந்த நாட்டினுடைய இயற்கை சூழல் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் சிந்திச்சு பார்த்து நம்ம ஓட்டு போடணும். மக்கள் சிந்திச்சு நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கணும், நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தணும். நன்றி, வணக்கம்.